சென்னையில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சியின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்பது தொடர்பாக மழுப்பலான ஒரு பதிலை அளித்திருக்கிறார். இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த கருத்தரங்கில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சியா என்பதற்கு ஒரு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரே தவிர ஒரு மழுப்பலான பதிலா சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காலையிலேயே முதலமைச்சர் தமிழ்நாடு என்றுதான் சொன்னார். அதாவது தமிழ்நாடு எப்போதுமே கூட்டணி ஆட்சிக்கு தயார் கிடையாது. 2006 ஒரு தடவை நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். எப்ப தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடந்ததுன்னா, ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலமாக இருந்தபோது 1952 அப்போது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர். அப்போது அது கூட்டணி ஆட்சியாக அமையவில்லை. வெவ்வேறு கட்சிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள் சேர்த்து கொண்டு, காங்கிரஸ் கட்சியின் வரலாறே இதுதான். உண்மையிலேயே அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை 52ல. அதாவது ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலத்துல. ஆனாலும் ஆட்சி அமைத்தார்கள். அந்த ஆட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பிற கட்சிகளை காங்கிரஸ்குள் இழுத்துக் கொண்டார்கள். இதை தாண்டிய உதாரணமே கிடையாது. பொருந்தத்தக்க உதாரணம் கூட கிடையாது 1957 இருந்து இன்று வரைக்கும். எனவே கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு என்கிற அந்த ஃபார்மேஷன் 1967க்கு பிறகு வருகிறது. அதிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது. இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சுற்றி வளைக்காமல் தமிழ்நாடு இதற்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னார். அது அதிமுகவும் சேர்த்து பொருத்தமானதுதான். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே பதில் சொல்லிவிடலாம். காரணம், இது அடுத்த சர்ச்சையாக பாரதிய ஜனதா வெர்சஸ் அதிமுக என்ற வகையில் தான் அது மாறும். மழுப்பலான பதில்கள் எப்போதுமே அரசியலுக்கு உதவாது. மரபு சாராத யுத்திகள் தான் அரசியலுக்கு உதவும். இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.